2026 சட்டமன்ற தேர்தல் இரட்டை இலை சின்னம் யாருக்கு? நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்கள் பூராமே தோல்வி அப்படிங்கிற நிலைப்பாடு நம்ம அனைவருக்குமே தெரியும். ஆனால் அந்த தேர்தல்களில் பூராமே ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் தனித்தனியாகத்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகமாகட்டும், நாம் தமிழ் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமானாகட்டும் அதிமுக கூட்டணியில் இல்லை, நாங்கள் தனித்தே போட்டியிட விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிலைப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற நிலைப்பாட்டிலே ஓபிஎஸ் இருக்கிறார். பாஜக கூட்டணி அதிமுகவில் பிரிந்து சென்ற அனைவருமே ஒன்று சேர்ந்து 2026 சட்டமன்ற தேர்தலை சந்தித்து மாபெரும் ஒரு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் தனியாக, நீங்கள் தனியாக போட்டியிட்டால் கண்டிப்பாக அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் உடைய கணக்காக இருக்கிறது. அது உண்மை சொல்லப்போனால் உண்மைதான். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கு பலம் என்பது கிடையாது. கொங்கு மண்டலம் மற்ற இடங்களில் பலம் இருந்தாலுமே தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ்க்கும் சசிகலா, டிடி தினகரனுடைய ஆதரவுகள் தான் இன்று வரைக்கும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தேர்தல் ஆணையம் இந்த மாத இறுதிக்குள்ளாகவே மிக முக்கியமான முடிவை எடுக்க போறாங்களாம். அதுவுமே இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது, அதாவது எடப்பாடி பழனிசாமி கைகளில் ஒதுக்குவதா, ஓபிஎஸ் கைகளில் ஒதுக்குவதா? 2026 வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருக்கிறார். அதற்குரிய ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கிறது. ஓபிஎஸ் அதிமுகவிலே இல்லை என்றாலும் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் புறம் ஓபிஎஸ் தரப்பிலே இருக்கிறாங்க. அப்படிங்கிற சூழலில் அதிமுக இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு ஒதுக்குவது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு இந்த மாத இறுதிக்குள்ளாகவே முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும், அந்த முடிவுகள் ஓபிஎஸ்க்கு சாதகமாக அமைய போவதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறார். அதுவுமே இந்த முறை கண்டிப்பாக இரட்டை இலை சின்ன விவகாரத்திலே ஓபிஎஸ்க்கு சாதகமான பதில்கள் வரப்போகிறது. தேர்தல் ஆணையம் கொடுத்து விட்டால் அதை எதிர்த்து எங்கேயும் செல்ல முடியாது. அதன் காரணமாக அதிமுக ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அழிக்க நினைக்கவில்லை, அதிமுகவை வெற்றி பாதைக்குத்தான் நாங்கள் அழைத்து செல்ல விருப்பப்படுகிறோம். எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட முறையிலே இருந்தால் அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியாது. அதன் காரணமாக பிரிந்து போனவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை ஒற்றுமையாக அனைவரும் பாடுபட்டு 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி அடைய செய்வதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் பயன்படுத்தி இருக்கிறார். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ்க்கு ஒதுக்கினால் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணையும் அப்படிங்கிற எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.